ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைய பொழுதுல நம்ம பார்க்கக்கூடிய தகவலானது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலாக தாங்க இருக்க போகுது. அதாவது ஒரு மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் சிறப்புமிக்க ஒரு நாள் அப்படின்னா அதில் முக்கியமானது அப்படின்னா அமாவாசை தான். இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல நாள். முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குனே நமக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நாள்னால் அது இந்த அமாவாசை தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு முன்னோர்களை வழிபாடுகள் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மலர்ச்சியானது ஏற்படும். ஸோ பொதுவாகவே நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்காக நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி நீங்கள் அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா மற்றவர்களுக்கு தான தர்மங்கள் தான் செய்யணும். அதனால தான் அன்றைய பொழுதில் அமாவாசை விரதம் விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் யாரும் செய்கிறதே கிடையாது. பொதுவாக தான தர்மங்கள் அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னா யார் அந்த ஒரு விஷயம் கிடைக்காம இயங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக செய்யக்கூடியது தான். ஸோ எல்லா இருக்கக்கூடியவர்களுக்காக நம்ம செய்யக்கூடியது கிடையாது. எதுவுமே இல்லாதவர்களுக்காக செய்யக்கூடியது தான் அந்த ஒரு நாள். அப்போ தான் மகிழ்ச்சி அடைவாங்க அவங்க முன்னோர்கள். அப்போ தான் அவங்கள உங்களை வாழ்த்துவாங்க. ஸோ அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு அமாவாசை தான் நாளைய நாள் வரக்கூடிய ஆனி மாத அமாவாசை. இந்த அமாவாசை பார்த்திங்கன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:55 ஆரம்பமாயிடுது. ஆனாலுமே இந்த அமாவாசை திதி சூரிய உதயத்தின்படி கணக்கு பண்ணிங்கன்னா புதன்கிழமை அன்றைக்கி தான். ஸோ புதன்கிழமை அன்றைக்கி வந்துருக்கக்கூடிய அமாவாசையில் 12 மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஸோ தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த 12 மணிக்குள்ளே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. மேலும் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை திதி சாயந்தரம் 5 மணியோட முடிய போகுது. அதனால் அமாவாசையில் முழுமையான விரதம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த தினத்தை தான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். புதன்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசை, அதுவும் ஆனி மாத அமாவாசை. இந்த ஆனி மாத அமாவாசைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, ஏழரை சனியானது விடுபடுவதற்கு, நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு, துன்பங்கள் விலகுவதற்கு உரிய அற்புதமான ஒரு அமாவாசை. ஏன்னா ஒவ்வொரு அமாவாசைக்குமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுவும் குறிப்பாக மேசராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பானது. கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களை வழிபாடுகள் செய்யுங்க. ரொம்ப விசித்திரமான மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. பொதுவாக அமாவாசையில் ஒரு சில விஷயங்களை முறைப்படி ஃபாலோ பண்ணணும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா பதிவுகள்லையுமே எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அதை தாண்டி அந்த அமாவாசை பொழுதில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே தாக்கங்களை கொடுக்கும். அமாவாசை அப்படின்னாலே கிரக மாற்றம் ஏற்படக்கூடிய நாள் தான். அந்த நாளுக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கண்டிப்பாக அமாவாசையில் நம்ம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், உங்களுடைய குல தெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, குலசாமியை கும்பிடுங்க. அந்த நாளில் போயிட்டு அடிக்கடிலாம் போக முடியாதவங்க இது மாதிரி முக்கியமான அமாவாசை நாளை மட்டுமாவது சூஸ் பண்ணி போயிட்டு வாங்க. அமாவாசையில் போய் நீங்கள் உங்கள் குலசாமியை கும்பிட்டு பாருங்கள். அப்படி ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். என்னதான் நம்ம தவறுகள் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருந்தாலுமே கூட முழுமையான மாற்றங்கள் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா இந்த அமாவாசை தாங்க ரொம்ப நல்ல நாள். அமாவாசையில் யார் ஒருத்தங்க இது போல் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்கிறீங்களோ அவங்களுடைய ஆசைகள் கிடைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு விருட்சம் ஏற்படும். திருப்தியாக வாழ்வீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா திருமண தடை இருக்கும், குழந்தை பாக்கிய தடை இருக்கும், பண வரவில் பிரச்சனை இருக்கும், நிறைய கடன் சுமை இருக்கும். அந்த கடன் சுமையை தீர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரே வழிபாடு என்ன அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு தான். முன்னோர்களை வழிபாடுகள் செய்யணும். ஆனால் முன்னோர்களில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. அதாவது முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கணும். முன்னோர்களுடைய பாவங்கள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இறைவன்கிட்ட கிடைக்கக்கூடிய வரம் கூட நின்று போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இறைவனை மீறிய சக்தி இந்த முன்னோர்களுக்கு இருக்குது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. பலரும் பார்த்திங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்கிறதே கிடையாது. ஆனால் செய்து பாருங்கள், மாற்றங்களை நீங்களே உணருவீங்க. கண் கூட பார்க்க முடியும். கட்டாயமாக இது உண்மையான ஒரு விஷயம். ஸோ இதுக்காக இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் எங்கெங்கேயோ கோயில் குளம் போய் என்ன தான் வேண்டுதல்கள் பண்ணி என்ன தான் பெருசாக விஷயங்கள் பண்ணாலுமே கூட உங்களுக்கு சரி வராமல் போகலாம். ஏன்னா முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைச்சா தானே அந்த இறைவன்கிட்டருந்து வரம் கூட உங்களுக்கு சேரும். அதனால் முதல்ல முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக தாய் தந்தையரை இழந்திருக்கக்கூடியவங்க உங்களுடைய கையால் அவங்களுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்தே ஆகணும். இதுதான் முக்கியமான விஷயம். இது ஒவ்வொருவருடைய கடமையும் கூட. இந்த கடமையை யார் சரியாக செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் தான் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்குது. அவங்க தான் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்குறாங்க. அதனால் கண்டிப்பாக செய்யுங்க.
ஸோ இப்போ வாங்க அமாவாசைக்கு அப்புறமா கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, அதன் மூலமாக சிம்மராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிம்மராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா அவங்க வந்து ராஜா, தனிக்காட்டு ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கம் மாதிரி என்ன தான் பிரச்சனை வந்தாலும் தனித்து நின்று போராடக்கூடியவர்கள். எதை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க. அஷ்டம சனியை பார்த்தா பயந்துட போகிறோம், அதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க. சனி பகவான் அஷ்டமத்து சனி ஆட்டி வைக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனாலுமே சிம்மராசினியர்களுக்கு பெருமளவு பாதிப்புகள் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா இவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது, நடிக்க தெரியாது, நேர்மையாக இருப்பாங்க. அதாவது கண்டிப்பாக எதையுமே இவங்களால வந்து மறைச்சி வைக்கவே முடியாது. இவங்க மனசில் அப்படி ஒரு வேளை தெரியாமல் ஏதாவது செய்திருந்தா தான் ஒழிய தெரிஞ்சு எந்த ஒரு பாவத்தையுமே செய்ய மாட்டாங்க, யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும் பொழுது சனி பகவான் என்ன செய்வார்? எந்த தவறுகளுமே செய்யாதவர்களுக்கு சனி பகவானால் எந்த பாதிப்புகளையுமே கொடுக்க முடியாது. கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவான். அப்படிப்பட்டவர் எந்த தவறுமே செய்யாதவர்களுக்கு என்ன பாதிப்புகளை கொடுக்க போகிறாரு? ஸோ அஷ்டமத்து சனி காலமாக இருந்தாலுமே சிம்மராசினியர்கள் தைரியமாக இருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்களில் தடைகள் வந்து வரத்தான் செய்யும். அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் எளிமையான பரிகாரமும் நம்மளுடைய பதிவில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிறந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் மாதமான ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக புதனுடைய பெயர்ச்சி. புதன் கடகத்துக்கு போகக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்கள் ராசிக்கு தன அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் விரயஸ்தானத்துக்கு வராரு. ஸோ இந்த நேரம் உங்களுக்கு விரயங்கள் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வரவை காட்டிலும் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்குலாம் வீண் விரயங்கள் கூட ஏற்படலாம். தேவையில்லாத செலவு அப்படின்றது ஏற்படும். யாருக்காகவாது ஏதாவது ஒன்று செய்வீங்க. ஸோ இந்த டைமில் உத்தியோகத்தில் திடீர் இடமாற்றங்கள் ஏற்படலாம். அதனால் உங்களுக்கு மன அமைதி வந்து குறையிற மாதிரியான ஒரு நிலைகள் கூட உருவாகும். நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து சரியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலுமே முன்னாடியே வந்து கரெக்டாக திட்டமிட்டு வந்து செய்யணும். ஒரு சில விஷயங்கள் நீங்கள் திட்டமிட்டால் கூட செய்ய முடியாமல் போகும். அது நம்ம ஒன்று நினச்சிருப்போது, இப்போ செஞ்சிடலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு, ஆனால் அது நடக்காமல் போகும். அப்படிப்பட்ட ஒரு டைம் தான். ஸோ குடும்ப சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் தைரியத்தோடு வந்து சமாளிக்கிறதுக்கு தயாராக இருங்க. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த டைமில் உங்களுக்கு உருவாக போகுது. இருந்தாலுமே சுக்கிரன் வந்து ஜூன் 29க்கு அப்புறமா பயிற்சி ஆகிறாரு பார்த்தீங்களா? அந்த சுக்கிரன் ரிஷபராசிக்கு போகக்கூடிய அந்த நிலையில் 3-10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர், தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தொழில் ஸ்தானத்திலே வந்து இருக்க போகிறாரு. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையோடு மட்டும் இல்லாமல் வெளிநாடு போய் நீங்கள் பணிபுரியணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுங்க, கைகூடி வரும். எதிர்பார்த்த சம்பவங்கள், எதிர்பார்த்த அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே முடியக்கூடிய ஒரு டைமாக இருக்குது. ஸோ இன்னும் அமாவாசைக்கு அப்புறமா ஒரு சில நேரங்களில் கண்டிப்பாக சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு இது மாதிரியான சாதகமான பலன்கள் இருக்குது. மேலும் இந்த காலகட்டங்களில் புதுசாக நீங்கள் வாகனம் வாங்கி அதில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அந்த ஒரு எண்ணமும் உங்களுக்கு வந்து நிறைவேறும். ஆனால் இந்த மாதத்தில் கடைசியாக பார்த்திங்கன்னா கும்பராசியில் சனி பகவானுடைய பார்வை இருக்குது. சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை வந்து பார்க்குறாரு. சனி செவ்வாய் பார்வை உங்களுக்கு இந்த காலத்தில் எதையுமே வந்து சரியாக செய்ய முடியாத மாதிரியான சூழ்நிலைகளை தான் ஏற்படுத்தும். திடீர் திருப்பங்கள், அதிகமான விரயங்கள் இது மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா ரொம்ப போராடி முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் உருவாகும். இது மாதிரியான நேரத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க கவனம் செலுத்த வேண்டியது என்னென்னா உங்களுடைய ஆரோக்கியம் தான். ஏன்னா கடன் அப்படின்றது இந்த நேரம் அடைச்சிடலாம், மறுநேரம் அடைச்சிடலாம். ஆனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த இழந்துட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அஷ்டம சனி காலகட்டங்களில் சிம்மராசினியர்களில் முதல்ல செய்யக்கூடிய விஷயம் உங்களுடைய ஆரோக்கியம் தான். ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மன பயமும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா தலை தூக்க ஆரம்பிக்கும். மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதுவும் கொடுக்கல் வாங்கலெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும். இது இல்லாமல் இந்த டைமில் பார்த்திங்கன்னா உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்குமா அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. ஸோ என்ன நடந்தாலும் பொறுமையாக இருக்கணும், நிதானத்தை வந்து விடக்கூடாது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். அப்போ தான் படிக்க முடியும். கலைஞர்களுக்கு அதிக முயற்சிகள் வேணும். அப்போ தான் நிறைய விஷயங்களில் உங்களால் வந்து வேலை செஞ்சு முன்னுக்கு வர முடியும். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு குடும்பத்தினுடைய சுமை பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கலாம் கண்டிப்பாக கவனம் இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் அதிகமான செலவுகள் செய்து எதிலையும் மாட்டிக்காதீங்க.
கவனத்தை சிதற விட்டுறாதீங்க. மேலும் உங்களுக்கு இந்த மன பயம் போகணும், துயரங்கள் நீங்கணும், துக்கங்கள் விலகணும் அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். உங்களுடைய மன பயம் நீங்கி வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அத்தனை விதமான முயற்சிகளும் கைகூடி வரும். இந்த பதிவில் சிம்மராசினியர்களுக்கு என்ன விஷயங்களானது அமாவாசைக்கு அப்புறமா நடக்க போகுது, முக்கியமாக ஏற்படக்கூடிய இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சிகள் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.